எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு காரக்குழம்பு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கும் போனேன்னு வைங்களேன், காரக்குழம்பை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அது எப்படி தான் இவ்வளோ சுவையாக இந்த காரக்குழம்பை செய்கிறாங்களோ, நம்மளும் வீட்டில் செய்கிறோம். அது வேறு விதமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா, எத்தனை வீட்டு கல்யாணத்துக்கும் போனீங்கனாலும் அத்தனை வீட்லேயும் ஒரே மாதிரி பக்குவமாக காரக்குழம்பு இருக்கும். சுவை ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த காரக்குழம்பை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் திருமண நிகழ்ச்சிக்கு கல்யாண கச்சேரி நிறையா போவோம். அப்போது ஒரு தடவை ஒரு அவர் சமையல்காரர் அவரை கூப்பிட்டு கேட்டேன், எப்படி செஞ்சீங்க சொல்லுங்கன்னதுக்கு சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்களே நல்லா செய்கிறீங்கம்மா, உங்களோடது பார்த்துட்டு நாங்கள் நிறையா செய்கிறோம் அப்படின்ட்டு அவர் விளக்கம் தந்தார் எப்படி செய்யணுன்றது. அதே போல் காரக்குழம்பு உங்களுக்கு நான் இப்போது செஞ்சு காமிக்கிறேன். இப்போது அதற்கு தேவையான பொருள்களும் செய்முறையும் பார்த்துடலாமா? இப்போது கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் நான் உங்களுக்கு செய்முறையை காமிச்சிட்றேன். அப்படியே இப்போது நான் புளி ஒரு நல்ல எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 3 டீஸ்பூன், நம்ம VH.online இருக்கக்கூடிய சாம்பார் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு முழுவதுமே நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 25-20 சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பாதி வதங்கினோடனேயே 4 சிகப்பு மிளகா சேர்த்துக்கிட்டு சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தய வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம துண்டுகளாக்கிய தக்காளி 2, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கணும். இப்போது தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு இதில் தேங்காய் பூ சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கேன். இப்போது திரும்ப நம்ம அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா ஊற்றுங்க. அந்த எண்ணெயும் தண்ணியும் அந்த குழம்பும் நல்லா பிரியணும், அந்த அளவுக்கு ஊற்றணும் நம்ம. இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் நான் கடுகு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் இதில் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே அதை வதக்கி நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அது சேர்க்க வேண்டாம். கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா அதில் போடுறேன் நான், வாசனைக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதை உருவி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் திரும்ப வதக்கலாம். இப்போது நல்ல நிறத்திற்காக காரம் இல்லாத காஷ்மீரி மிர்ச் சொல்லுவாங்கள்ல, அந்த பொடியை மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், சிகப்பு மிளகா சேர்த்துருக்கோம், அப்புறம் அந்த சாம்பார் தூளில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றிக்கிறேன். அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. நமக்கு இப்போ காய்கறி இல்லாமல் சுவையாக ஏதாவது செய்யணுன்னா இது செய்யலாம். இப்போ அடுத்தது கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
குழம்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போ நான் கரைச்சிட்டேன், ஊற்றுறேன். இது ஒரு கூடுதல் சுவைக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கணும், அது ஒன்று. இப்போ அரிசி மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது மறுபடியும் மூடி வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். ஆஹா, திறந்தா என்ன மனம்! அப்பா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது மனமே. பாருங்கள், நீங்கள் நடுவில் அடிக்கடி எடுத்து கலந்துக்கோங்க, கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு அந்த எண்ணெயும் குழம்பும் நல்லா தனித்தனியாக பிரியணும். அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். உங்களுக்கே ஒரு பக்குவம் தெரியும். இது மேலே 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்படி பிரமாதமாக இருக்கும். இதுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி தினை அரிசி செஞ்சு கொடுங்கன்னு பசங்க கேட்டிருக்காங்க. அது செய்ய போகிறேன். அது உங்களுக்கு தனி எபிசோடாக தரேன். அது வந்து கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிருக்காங்க இல்லையா, இது போல் சிறுதானியங்களை வந்து சாப்பிட்டு வந்து இந்த டம்மி, அதாவது வேண்டாத கொழுப்பெல்லாம் இருக்காது, தொப்பை விழாதுன்றதுக்காக பசங்க அந்த மாதிரி சிறுதானியங்களை வந்து கேட்பாங்க. அது செஞ்சு கொடுப்பேன் நான். கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்கிறது இவ்வளவு சுலபமா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இது செஞ்சு பாருங்க. ஆஹா, வீட்டையே மனம் தூக்குது. என் பசங்க நடுவில் வந்துட்டாமா என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டாங்க 2 முறை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செய்யவே கொதிச்சிருச்சா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் போட்டு சாதத்தையும் போட்டு குழம்பையும் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று, இந்த காரக்குழம்பு பழசாக அவ்வளவு சுவையாக இருக்குங்க. நீங்கள் வச்சு பாருங்கள் 2 நாள். இது வச்சு சாப்பிட்லாம். நம்ம சில பொருள்கள் வச்சு சாப்பிட்லாம், சில பொருள்கள் வச்சு சாப்பிடக்கூடாது. இந்த காரக்குழம்பு மண்பானையில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்படி திரும்ப சூடு பண்ணி இது சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா புளி போட்டது எப்போவுமே வந்து கெடாது சீக்கிரத்தில். நான் மண் சட்டியில் செய்து காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த முறை உங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பூரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட எல்லாது கூட நல்லாயிருக்கும். இந்த தயிர் சாதம் இருக்குல்ல, அதை நல்லா குழச்சி அது கூட இந்த பக்கத்தில் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹாஹா, என்ன பிரமாதமாக இருக்கும். நான் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இது செய்து சாப்பிட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.